ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம். இப்போ நான் இந்த பதிவில் சொல்ல போகிற முக்கியமான இந்த பதிகத்தை முருகப்பெருமானை நினச்சி தினமும் நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுடைய எப்பேற்பட்ட பண கஷ்டம் நிறைவேறும், உங்களுடைய உடனடி பண தேவைகளும் நிறைவேறும், அல்லது அதற்கான ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு முருகன் காண்பிப்பார். ஆனால் நம்பிக்கையோடு இதை செய்ய வேண்டும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மூலமாக மற்ற முருக பக்தர்களுக்கும் இது போய் சேரும். முருகனுடைய மந்திரங்களையும் பதிகங்களையும் மற்றவர்களுக்கு நாம் சொல்லும் போதும் அதற்குரிய பலனும் நமக்கு கிடைக்கும். ஓம் முருகா, முருகன் உங்களுக்கு துணையாக நிற்பார். இந்த பாடலை 2 முறையில் பண்ணலாம். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு முறையை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். முதல் முறை என்ன அப்படின்னா, நீங்கள் தினமும் 6 முறை இந்த பதிகத்தை சொல்லணும். இது மிகவும் எளிய மந்திரம் தான், வெறும் 4 வரி மட்டும்தான். இதை நீங்கள் தினமும் காலை அல்லது மாலை 6 முறை விளக்கேற்றி விட்டு முருகனுடைய படத்திற்கு முன்பாக அமர்ந்து கண்களை மூடி இந்த பதிகத்தை சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியல அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பார்த்தே சொல்லலாம். நீங்கள் தொடர்ந்து சொல்லணுன்னா அது ஈஸியாக உங்களுக்கு மனனமாயிரும். இதை தொடர்ந்து 21 நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா 2வது முறை 369 முறையில் பண்ணணும். நம்மளோட சேனலில் நிறைய 369 பற்றி நான் சொல்லியிருக்கேன். எப்படி மணி அட்ராக்ட் பண்ணுறது, அந்த ரூபாய் நோட்டுகள் சேர்க்குறது பற்றிலாம் நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். 369 மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பிரபஞ்ச எண். ஸோ அந்த முறையிலையும் நீங்கள் பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, காலையில் 3 முறை, மத்தியானம் 6 முறை, இரவு 9 முறை நீங்கள் சொல்லணும். ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நான்வெஜ் எடுத்துக்கக்கூடாது. தொடர்ந்து 21 நாட்கள் பண்ணணும். எந்த ஒரு செயலையும் நாம் தொடர்ந்து பண்ணும்போது தான் அதற்கான வெற்றி நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த 2 முறையில் ஏதாவது ஒன்றை நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்பிக்கையோடு முருகன்கிட்ட மனசார கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய உடனடி பண தேவை நிறைவேறும். கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மூலமாக தான் மற்ற முருக பக்தர்களுக்கு போய் சேரும். இது நம்மளால் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவையில் இருப்பாங்க. ஸோ இந்த பதிகம் யாரை போய் சேரணுமோ கண்டிப்பாக அவர்களை போய் சேரணும். இந்த பதிகம் என்ன அப்படின்னா, வேல்மாறலில் வரக்கூடிய ஒரு பாடல் தான். தலத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. தலத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. ஓம் முருகா போற்றி. ஓம் நற்பவி.